ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மீன் குழம்பு. இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. மீன் குழம்பே எனக்கு வைக்க தெரியல அப்படிங்கிறவங்க கூட இதை வச்சிடலாம். சில பேர் நான் வைக்கிற மீன் குழம்பு நல்லா இல்லை, எந்த இது இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். நீங்கள் ஈஸியாக மீன் குழம்பு வைக்கலாம். ஏன்னா இதுக்கு வீட்டு தூள் தான் அரைச்சி போடணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. கடையில் விற்கிற மீன் குழம்பு தூள் இருந்தால் கூட போதும். இந்த மாதிரி ஒரு டைம் சமைச்சு பாருங்கள். இதுக்கு ஒரு பேன் வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு வெந்தயம், கொஞ்சோண்டு ஜீரகம், கொஞ்சம் அது நல்லா பொரிஞ்சு வரணும். ஒரு கொத்து கருவேப்பிலை, அதையும் கழுவிட்டு அதோட சேர்த்துக்கணும். கருவேப்பிலை கொஞ்சம் சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி, பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி, அதையும் கட் பண்ணி அதோட சேர்த்துக்கணும். நான் சின்ன வெங்காயம் தான் போடுவேன் இந்தியாவில் இருந்தால். இங்கே சின்ன வெங்காயம் அவ்வளோக்கா கிடைக்க மாட்டேங்குது, அதனால் நான் பெரிய வெங்காயமே சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் தேவையான அளவு. கத்திரிக்காய் எப்பொழுதுமே மீன் குழம்புக்கு போட்டிங்கன்னா நல்லா மீன் குழம்பு திக்காக கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு 2 கத்திரிக்காய் போதும். அதை இந்த மாதிரி நீல வாகில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. அதோட ரொம்ப ஈஸியான மெத்தடு. அரை ஸ்பூன் மிளகா பொடி, அதையும் சேர்த்துக்கணும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. காரம் இது மீடியமான காரம் இருக்கும். சேர்த்துட்டு இதுக்கு தேங்காய், தக்காளி இது 2ஐயும் ஒன்றா அரைச்சி வச்சுக்கணும். அடுத்து புளி தண்ணியையும் கரைச்சி வச்சுக்கணும். இப்போ அந்த புளி தண்ணியோட தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்னா அதையும் சேர்த்துடணும். இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு, இதை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. இப்போ அதை நல்லா கையை விட்டு கரைச்சிக்கணும். அதோட குழம்பு தூள், வீட்டில் அரைச்சா தூளாக இருந்தாலும் சரி, இல்லை மீன் குழம்பு தூள், சக்தி பொடி, ஆச்சி, எந்த பொடியாக இருந்தாலும் பரவாயில்ல, கடையில் வாங்குகிற பொடியையும் சேர்த்துக்கணும். அதில் தேவையான அளவு அதையும் சேர்த்து லைட்டாக மஞ்சத்தூள் அதையும் சேர்த்து நல்லா கையை விட்டு கரைச்சிடணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தேங்காய், தக்காளி நல்லா இதை அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கு நல்லா புளியை கரைச்சி வடிகட்டி வச்சுக்கிட்டு தேங்காய், தக்காளியை அரைச்சதை அதோட சேர்த்து மஞ்சள் பொடி சேர்த்து குழம்புத்தூள் அதையும் சேர்த்து கரைச்சி வச்சுக்கணும். அடுத்து இந்த கரைச்சி வச்சதை அப்படியே எடுத்து இந்த நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல அதோடு அதை சேர்த்துடணும். சேர்த்து நல்லா கிண்டி விட்டு தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்தாலும் சரி, இல்லை புளியோடையே சேர்த்து நீங்கள் ஊற வச்சாலும் சரி, அந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வதக்கின வெங்காயம், கத்திரிக்காயோட அந்த கரைச்சி வச்சதையும் சேர்த்துக்கணும். நல்லா சேர்த்து ஒரு அரை மணி நேரம் நல்லா கொதிக்கணும். குழம்பு கொதிச்சாதான் நல்லாயிருக்கும் மீன் குழம்பு எப்பொழுதுமே. கொஞ்சம் மூடியை ஆஃப் மூடியாக போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா கொதிக்கணும். குழம்பு கத்திரிக்காயெல்லாம் நல்லா வேகணும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்குமே. இந்த ஸ்டேஜில் மீன், என்ன மீனாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நல்லா கழுவிட்டு அதையும் அதோடு சேர்த்துக்கணும். இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் மீன் குழம்பு வச்சிங்கன்னா இனிமேட்டு எப்பொழுதுமே இந்த மாதிரி தான் நீங்கள் வைப்பீங்க. நம்ம கடைத்தூள் வீட்டு தூள் தான் போடணுன்னு அவசியம் இல்லை. கடையில் விற்கிற அந்த 10 ரூபா 20 ரூபா பாக்கெட் அந்த தூளாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. மீன் குழம்பு சூப்பராக வரும். இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். எல்லாத்தினாலையும் மீன் குழம்பு தூள் அரைச்சி வீட்டில் அரைச்செல்லாம் செய்ய முடியாது. ஏன்னா நம்ம அன்னன்னைக்கு வாங்கி யூஸ் பண்ணுறவங்களாம் இருப்போம். அந்த மாதிரி ஆளுங்களுக்காக இருந்தாலும் சரி, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. அதுக்கப்புறம் மாங்காய் கட் பண்ணி வச்சு, அது உங்கள் விருப்பம் சேர்க்குறதுனா, ஆனால் சேர்த்தா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. மாங்காவையும் அதோட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு மீனை போட்டு மாங்காவையும் போட்டுட்டு நல்லா ஒரு கொதி வைக்கிற அளவு, கொதி வர அளவுக்கு மெயினில் வைக்கணும் அடுப்பை. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சு சிம்மில் வச்சு அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு விட்டுறணும். நல்லா மாங்காய், மீன் 2மே வெந்துடும். மூடி போட்டுறணும். மூடி போட்டு வேக வச்சிட்டோம்னா நல்லா ஃபுல்லாக வெந்துடும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இனிமேல் கடைசியாக தூவ வேண்டியது கொத்தமல்லி தழை மட்டும்தான். இப்போ நல்லா வெந்து வருது பாருங்கள். நல்லா மாங்காயும் வந்துடும், மீனும் வெந்துடும், கவுச்சி வாடை எதுவுமே இருக்காது. நல்லா சூப்பராக இருக்கும். ஏன்னா எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை தேவையான அளவு தூவிட்டிங்கன்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி. எப்போ வேணுமோ நீங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஏன்னா நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் இந்த மீன் குழம்பு செஞ்சிடலாம். கடையில் விற்கிற தூள் இருந்தால் போதும். மீன் குழம்பு தூள் எந்த கம்பெனியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த மாதிரி தான் செய்யணும். அப்போ மட்டும்தான் டேஸ்ட்டு வரும். சும்மா நீங்கள் எண்ணெயில் போட்டு வதக்குனீங்கன்னா இந்த மாதிரி மீன் குழம்பு டேஸ்ட்டாக வராது. தேங்காய், தக்காளியோட அரைச்சி புளியும் அதையும் சேர்த்து கரைச்சி ஊற்றிட்டு அதோடைய மீன் குழம்பு தூள், கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, அவ்வளோதான்.
அதோடு சேர்த்து நீங்கள் கையை விட்டு கரைச்சி நீங்கள் ஊற்றும் போது மீன் குழம்பு சூப்பராக வரும். மீன் குழம்பே எனக்கு வைக்கவே தெரியாது அப்படிங்கிறவங்களா இருந்தாலும் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் மீன் குழம்பு வச்சிங்கன்னா சூப்பராக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய அடுத்தடுத்து வீடியோ போடுவேன். எல்லாம் ஈஸி மெத்தடாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.